காலையில சாப்பிட்டீங்களாங்கிறது ஹிந்தியில கேட்கலாம், எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு ஹிந்தி தெரியும். உங்களுக்கு வந்து பிடிச்ச ஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து பாலிடிக்ஸ்ல ஒருத்தங்கள சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க? உங்களோட கான்செப்ட் ஆஃப் லைஃப் என்ன? கடவுள் என் உள்ள இருக்கார். அப்ப கடவுள் இருக்காங்க. இல்ல, கடவுள் வந்து 3 லா மேம் நீங்க இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன லா இருக்கும்? கச்சாமச்சான்னு சொல்லிட்டேன். என்னன்னாலும் சொல்லுங்க. இது வந்து அப் தும் நாஷ்தா என்னது கருங்கிய கரே கரே கரேகிய காலையில சாப்பிட்டீங்களாங்கிறது ஹிந்தியில கேட்கலாம், எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? அதுக்கப்புறம் ஏன் ஹிந்தி தெரியாது? இல்ல மேம், அது வீடியோக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சு ட்ரை பண்ணேன், அது வரல. இல்ல, தும் தெரியும். நாஷ்தானா வந்து பிரேக்ஃபாஸ்ட் அது தெரியும். தெரியுமா? எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். பிரேக்ஃபாஸ்ட் தெரியாது, ஃபுட்ன்னு நானும் அப்படிதான் நினைச்சேன். கரேகே தெரியல. அது நானா ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கேள்வி பேசுறப்ப கருவங்கி கரேங்கி அப்படின்னு சொல்லி. பட் ஹிந்தி உங்களுக்கு பேச தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரியுமா மேம்? பேசலாம், ஆனா அது ஹிந்தியான்னு எனக்கும் அதே தான். அது கேட்டேன். ஜஸ்ட் நீங்க இவ்வளவு நாள் நீங்க டெல்லி போயிட்டு வந்துருக்கீங்களே, அப்போ வந்து ஹிந்தி இல்ல எனக்கு ஒன்றும் ஹிந்தி கத்துக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வந்திருந்துச்சுன்னா கத்துட்டு இருப்பேன். பட் அங்க போன அப்புறம் வந்து நீ ஹிந்தி தெரியாதா, அப்படி யோர இந்தியன் ஹிந்தி தெரியாதா, ஹிந்தி அப்படின்னு பார்லிமெண்ட்குள்ள யாராவது பேசுவாங்க? நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே லைக் நிறைய பேர் வந்து பார்லிமெண்ட் வாயில பேர் வந்துச்சு, உடனே யோசிச்சுட்டு மாத்திட்டு. பார்லிமெண்டேரியன்ஸே வந்து கேட்பாங்க, யோர் அன் இந்தியன், உனக்கு வந்து ஹிந்தி தெரியாதா? அப்புறம் எங்க போனாலும் ஒரு அந்த அழுத்தம் வர ஆரம்பிச்ச அப்புறம் கத்துக்க முடியாது அப்படின்னு வந்துச்சு. போடா. உங்களுக்கு வந்து பிடிச்ச ஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து பாலிடிக்ஸ்ல ஒருத்தங்கள சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க? பாலிடிக்ஸ் இல்லாம ஃபேமஸா இருக்கிற ஒருத்தங்க. எனக்கு ஃபேமஸ். ஆமா, எனக்கு நான் பேசுவேன் அடிக்கடி ஃப்ரெண்ட் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? பாலிடிக்ஸ்ல இருக்கிற ஒருத்தங்க, பாலிடிக்ஸ்ல இல்லாத ஒருத்தங்க. பாலிடிக்ஸ்ல ஃப்ரெண்டுனா சுப்ரியா சுலே. ஓகே. இல்லை, எனக்கு ஸ்கூல்லேருந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க ஃபேமஸ் ஆலாம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒருத்தங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொருத்தங்க இப்போதான் ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட பேசுறப்போல கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? எங்க கூட சுத்திட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கு அப்படியே எம்பி அடுத்து வந்து பெருசா போய்கிட்டே இருக்கு. அப்படி இருக்காது. நான் இல்ல, இது வந்து ஒரு ஃபேமஸான ஜோக். நான் அப்போ வந்து உங்க கூட சுத்திட்டே இருப்பேன், நான் உங்களுக்கு போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கணும், நீங்க வந்து மினிஸ்டர் ஆயிடுவீங்க அப்படின்றதுக்காக. இல்ல இல்ல, நான் எது பண்ணாலும் வந்து என்னை விட அவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. ஆஃப் கோர்ஸ், சும்மா கலாய்க்க. ஈவன் டு ஜோக் கூட வராது வாயில இருந்து, அந்த அளவுக்கு. ஓகே. உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? இல்லையே. இல்ல. உங்களோட கான்செப்ட் ஆஃப் லைஃப் என்ன? பியூர் சயின்ஸ் ஆர் இட் கோஸ் பியாண்ட் தட்? ஃபிலாசபிக்கலா ஏதாவது வச்சிருக்கீங்களா? நேச்சர். ஓகே. லாஸ்ட் क्वेश्चन. ஆனா இதுக்கு நீங்க சீரியஸா பதில் சொல்லணும். சித்தர் வழியில வேணா சொல்லலாம், கடவுள் என் உள்ள இருக்கார். அப்ப கடவுள் இருக்காங்க. இல்ல, கடவுள் வந்து அந்த அந்த குட்னஸ் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அதை ரீச் பண்றதுக்குள்ள அது என் கையில தானே இருக்கு. நான் லாஸ்ட் சொன்னேன், அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டுறேன், மறந்துட்டேன். 3 லா மேம் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன லா இருக்கும்? கச்சாமச்சான்னு சொல்லிட்டேன். என்னன்னாலும் சொல்லுங்க. உங்களுக்கு தோணும்ல, சே இதெல்லாம் நம்ம ஊரில் ஏன் இல்லை? எங்களுக்குலாம் நிறைய தோணும். உங்களுக்கு தோன்ற நிறைய இதை நீங்கள் பண்ணிடுவீங்க. அப்படிலாம் ஈஸியாக பாலிடிக்ஸில் பண்ணிட்டா அதை தாண்டி நீங்கள் இது சரி, இது வரைக்கும் பண்ணாத விஷயம். ஆனால் தூத்துக்குடி இல்லை, தமிழ்நாடு கிடையாது, இந்தியா, பேன் இந்தியா. நான் சொல்ல முடியாது, எலெக்ஷன் என்ன வேணாலும் நடக்கலாம், உங்களுக்கு பவர் வரலாம். ஸோ த்ரீ லாஸ். எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக் பேஸ்ட் எஜுகேஷனாக இருக்கணும். அதில் கொண்டு வந்து யாருமே அவங்களுடைய அஜெண்டாஸை திணிக்கக்கூடிய ஒரு கல்வி கொள்கையாக இருக்கக்கூடாது. அண்ட் எல்லாருக்குமான ஒரு விஷயமாகவும் அது இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸோ சூழலோ எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களாவது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இந்த ஒரு பிள்ளை இருக்குது, 2 பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதனால ஸ்கூலை மூடலாங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கவே முடியாது. ஒரு குழந்தை படித்தா கூட அந்த ஸ்கூல் அண்ட் டீச்சர்ஸ் ஹேவ் டு பி குவாலிஃபைட். ஓகே. இந்த டிபேட், ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு எதிரான ஒரு ஸ்ட்ராங் இது இருக்குது இல்லையா, அதை வந்து மாற்றணும்.
ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் freedom of speech, freedom of thought, freedom of opinion, but within what is Law. considered to be not law. What is considered to be Decorum. decent and decorum. மூணாவது விஷயம் ஒரு ஈக்குவல் சொசைட்டி உருவாகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது மீன் அந்த அந்த ஸ்பேஸ் பிட்வீன் இருக்கிறவங்களையும் இன்னைக்கு வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடியவங்களும் அது இந்தியா அளவில் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ அது டெஃபினட்டாக அதை வந்து நம்ம மாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணணும்.